Hi students, இன்னைக்கு CBSE class 10 trigonometryயோட ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன ஃபார்முலாலாம் ஐடென்டிட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா? அதிகமாக இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இதுலேருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா sin ஸ்கொயர் தீட்டாவை ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணலான்னா sin ஸ்கொயர் தீட்டா பண்ணோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? இது ஒரு ரூட் ஃபார்முலா. இந்த ரூட் ஃபார்முலாலேருந்து நம்ம இன்னும் 2 ஐடென்டிட்டிஸ் கொண்டு வர முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நம்ம tan ஸ்கொயர் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. சரிங்களா? அடுத்தது இதுலேருந்து நம்ம சீக்கன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா tan ஸ்கொயர் தீட்டா ரைட் சைடு போனால் என்ன ஆகும்? 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது. கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இதுலேருந்து கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ரைட் சைட் போனால் ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவாயிடும். சரிங்களா? அடுத்தது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொன்று காட் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1 கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 காட் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா. சரிங்களா? இது ஒன்று. அடுத்தது எதுலாம் எதுக்கு ரெசிப்ரோக்கல் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போது நான் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை கொசிக்கன் தீட்டா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இல்லை கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா எப்படி வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வரையும். சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டா. சரிங்களா? நீங்கள் இதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது காஸ் தீட்டா ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 1 பை சீக்கன் தீட்டா, இல்லைன்னா சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. லாஸ்ட் ஒன் tan தீட்டா ஈக்குவல் டு 1 பை காட் தீட்டா. இது இன்னும் எப்படி சொல்லலாம்? காட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை tan தீட்டா. சரிங்களா? tan தீட்டாக்கு இன்னொரு ஜென்ரல் ஐடென்டிட்டி இருக்குது. tan தீட்டாவோட ஜென்ரல் ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டானும் நம்ம எழுதலாம். சரிங்களா? ஏன்னா சைன் தீட்டா வேல்யூ தெரியும், காஸ் தீட்டா வேல்யூ தெரியுமா, சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைச்சிரும்? tan தீட்டாவோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி காட் தீட்டாவை நம்ம என்ன சொல்லலாம்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஏன்னா காட் தீட்டா வந்து tan தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தானே. சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அப்போ நான் இதை படிச்சிட்டேன் அப்படின்னா இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ ஓகேவா? இதுதான் உங்களுக்கு இருக்க மெயின் ஃபார்முலா நம்மளோட ட்ரிக்னாமெட்ரியில் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே, தேங்க்யூ.